இல்லை இல்லை, இங்கே மட்டும்தான் லைட்டாக டச் ஆகுதுங்க, ரொம்ப டச் ஆகலை, கம்மியாக தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்கள் நியாயமா. ஸோ வெட்டலாம். முடி வந்து ரொம்ப வெட்ட பார்த்தல, லைட்டாக தான் வெட்ட போகிறோம். இவ்வளோ முடி வரதை பார்த்தா தலைவர் ஸ்டைல் வராது போகுது. என்னோட நீங்கள் கலராக தான் இருக்கீங்க, நான் தான் கருப்பாக இருக்கேன். ஷேவ் பண்ணால் அதே லுக்கில் வரணும்ல. எனக்கு தெரிஞ்சு நான் எப்படியும் வருஷத்தில் ஒரு 2-3 டைம் தான் ஷேவ் பண்ணுவேன். ஸ்கின்னில் வந்து ரொம்ப ரஃப்பாக தேய்ச்சி அழுத்தி யூஸ் பண்ணக்கூடாது. வணக்கம் தல, வெல்கம் டு Mgms தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஹேர் கட் பண்ண போகிறோம். முடி வந்து ஒரு 6 மாதம் கிட்ட வளர்த்து வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் நான் எப்போ மொட்டை அடித்த ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஹேர் கட்டே பண்ணலாம். எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணலாமா, நம்ம தலைவர் ரஜினிகாந்த் இருக்கார் பாருங்க. ஸோ அவர் பழைய ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரிஜினல் முடி இருக்கும்போது ஒரு ஹேர் ஸ்டைல்லாம் ஏதோ ஒரு படத்தில் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். எதுக்காக இந்த கட்டிங் பண்ணுறேன்னா, வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாள் கேட்டுருந்தார், அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ ஹேர் கட்டிங் பண்ணிகிட்டே நிறைய பேசலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எப்படின்னு கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். பேக்கில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவு முடி இருக்குது. ஸோ கீழே வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்க என்னுடைய பேஜ். ஸோ டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் குரூப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது இருந்தால் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். ஃப்ரீயாக இருந்தால் நானும் பார்ப்பேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு Mgms தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ஹேர் கட் பண்ணிக்கலாம். பண்ண போகிறது யாருன்னா என் தம்பி தான் பண்ண போகிறாரு. கொஞ்சம் நல்லா பார்த்து பாருங்கப்பா. ஓகே, நம்ம ரஜினி ஸ்டைல் உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேனே. உங்கள் மொபைல் எடுங்களேன். எப்படிங்கண்ணா, பழைய மாடல் ரஜினி காட்டினா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர ரஜினா கொஞ்சம் டாப்பாக வச்சுருக்காரு. ஸோ பழைய மாடல்னால் கொஞ்சம் நேச்சுரலாக நல்லாயிருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல். எந்த படத்தில் வர மாதிரி காட்டலாம்? முத்து படத்தில் வர மாதிரியா இல்லை? ஸோ பாருங்கள், தலைவர் ஸ்டைலு பேக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள். சைடில் இந்த அளவு காதல் டச் ஆகிற மாதிரிக்கு எப்படின்னு பார்த்துங்க. அது ஆனால் காதல் இந்த அளவு முடியல. ஓகேவா? இல்லை இல்லை, இங்கே மட்டும்தான் லைட்டாக டச் ஆகுதுங்க, ரொம்ப டச் ஆகலை. நான் விட்டு வெட்ட சொன்னா இதான் ரஜினி ஸ்டைலு. இதான் ரஜினி ஸ்டைலு. ஏன் வெட்டுறீங்க கேட்குறாரு பாருங்க. ரஜினிக்கே இந்த அளவு முடி இருக்காதுங்க, ஓரளவு கம்மியாக தானே இருக்கும். நீங்களே சொல்லுங்கள் நியாயமா. எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அவருக்கு. ஆனால் ரொம்ப வெட்ட போகிறதுல லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள். சேம் ஓகே, இதே மாதிரி தான் வேணும். இது வந்து என்ன படம் தெரிலங்க, ஆனால் பழைய ரஜினி ஹேர் ஸ்டைல் ஒரிஜினல் முடி இருக்குது, அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஆரம்பிக்கலாமா? இதே வருங்க ஃப்ரெண்ட். இதெல்லாம் ஓவராக இருக்கே முடியே. இந்த மாதிரி பண்ணலாம் பார்த்தா இது என்னோட முடி அதிகமாக இருக்கு. ஆஹா, தலைவர் ஸ்டைல் பண்ணலாம் பார்த்தா இதே முடி தான் விட்டு வாரணும் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்கள். தலைவர் ஹேர் ஸ்டைல்னு பாருங்கள், அப்பத்தி ஹேர் ஸ்டைலு சேம். இதுக்கு மேலே நான் வெட்டினா ரஜினி ஸ்டைலே வராது உங்களுக்கு. ஸோ கட்டிங்கை வந்து மாற்றிடலான்னு பார்க்குறேன். யார் தப்பாக நினைக்க வேணாம். பட் இப்போ நான் முடி லென்த்தாக தான் வச்சுருக்கேன். இதே லென்த்தில் நம்ம வெட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக குறைச்சிக்கலாமா? தலைவர் ஸ்டைல் வருமா? ரஜினி ஸ்டைலு கண்டிப்பாக பண்ணிடலாம். சரி பாரு, இவர் வந்து லைட்டாக குறைச்சி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வெட்ட போகிறாரு. நம்ம தலைவர் ஸ்டைல் வந்து பழைய படத்தில் ஏதோ ஒரு படத்தில் வர மாதிரி. இது பாருங்க, இதுலேயே ஏதோ ஒரு ஸ்டைல் ரஜினி ஸ்டைல் நம்ம பண்ணுறோம். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்குது வந்து இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு. நல்லா பாருங்கள், பண்ணிடலாம். பண்ணலாமா? ஐயோ, எல்லா படத்துலையும் நீட்டாக தான் இருக்க முடியாது இருக்குது. சரி ஓகே, பண்ணுங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விடுங்க, ஓகேவா? ரொம்ப வெட்ட வேணாம். இதுக்கு அப்படியே இருக்கிறத லைட்டாக அந்த சைடில் இந்த கிர்தாலாம் எப்படி வந்துருக்கு பாருங்க. ஓ, கிர்தா கூட அதே மாதிரி வேணுங்க? அப்படி இல்லை, கிர்தாவுக்கு மேலே தான் முடி இருக்கு பாருங்களா. உங்களுக்கு எங்கங்க கிர்தா எனக்கு இல்லை, இருக்கிறத நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி விடுங்க, ஓகேவா? ஸோ ஓகே, வெட்டிடலாம். நம்ம தலைவர் ஸ்டைலே வெட்டலாம். பாருங்க, நல்லா இருக்கிற முடியே அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து நம்ம தம்பி கூட வந்து தம்பி தான் இவர் வந்து தனியாக ஒரு ஷாப் வச்சுருக்காரு. ஸோ எனக்கு முடி வெட்டும் போது வீடியோ எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுத்தாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ வெட்டலாம். முடி வந்து ரொம்ப வெட்ட பார்த்தல, லைட்டாக தான் வெட்ட போகிறோம். ஸோ பேக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆல்ரெடி தலைவர் ஸ்டைல் தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து லைட்டாக ஒன்றும் வெட்டி சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பக்காவாக தெரியும் தலைவர் ஸ்டைல். அதான் நம்ம. ஸோ ரொம்ப நாளாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நம்மளுடைய தலைவர் ஸ்டைல் வெட்டி போடுங்க, அப்போலாம் நீங்கள் ஒரு வேலைக்கார அப்படின்னு சொன்னார். இப்போ வர ஜென்ரேஷன் யாரும் தலைவர் ஸ்டைல் கேட்கவே மாட்டுறாங்க. ஸோ நம்மனாச்சும் இதை கட் பண்ணி போகலாம் அப்படின்றதுனால தான் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பீங்க தெரியல. இப்போ வந்து முன்னாடி தலைவருக்கு தனி ஸ்டைல் தான், ஹேர் இல்லை.
இப்போ வந்து இருக்க ஜென்ரேஷனில் ட்ரெண்டிங்கில் வந்து தலைவர் ஸ்டைல் இல்லை. அதனால் நீங்கள் விட்டுங்க. நான் அதனால் எவ்வளோ பேர் இந்த வீடியோ லைக் பண்ணுவீங்கன்னு தெரில. கண்டிப்பாக ரஜினி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் கேட்டார், அவருக்காக தான் இந்த ஹேர் கட் நான் எடுத்து போடுறப்ப இருக்கிற ஹேர்ஸ்லேயே அப்படியே வந்து லைட்டாக வெட்ட போகிறேன். ஸோ நான் இப்படியே வரேன்னா பாருங்கள், தலைவர் ஸ்டைல் தான் பக்காவாக வருது. இருந்தாலும் லைட்டாக வெட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒன்றும் பக்காவாக வரும். அதுக்கு தான் நான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், லைட்டாக தான் வெட்டணும். ஓகேவா? ஓகே. இவர் ஏன் ரொம்ப பேச மாட்டார், எப்போ எல்லா டைம் சைலண்ட்டாகவே இருப்பார். ஆளு தான். ஆனால் என்னோட அழகாக இருப்பார். இல்லை, உண்மை தான் சொல்கிறேன். என்னோட இவர் கொஞ்சம் அழகாகவே இருப்பார். கலரு எல்லாமே சரி. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவகார்த்தி மாரி இல்லை இவர்? அப்படிலாம் இல்லை. அவங்களாம் தப்பாக நினைக்க மாட்டேன். உண்மை தான் சொல்கிறேன். நான் சொல்லலை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறாங்க பாருங்க. கம்பி கட்டுறதெல்லாம் நான் கம்பியை கட்டின்னுக்கேன், முடி தான் கட்டின்னுக்கேன். இந்த அளவுலாம் தலைவர் இருக்காதுல்ல. ஏங்க ரொம்ப குறையுமே தெரியுது. தலைவர் ஸ்டைல் வந்துருமா? கண்டிப்பாக. முடியெல்லாம் இவர் பக்கா விட்டு வருங்க. இவ்வளோ முடி வரதை பார்த்தா தலைவர் ஸ்டைல் வராது போகுது. நான் பேர் தலைவர் ஸ்டைல் தான் விட சொன்னேன். ரொம்ப முடி குறைய மாதிரி தெரியுது. ஸோ முடி அப்படி வரலன்னா அது ஏன் தப்பு இல்லை. ஸோ பாருங்க, தலைவர் ஸ்டைல் வரலாம் என்ன திட்டாதீங்க, வெட்டுற ஆள் திட்டுங்க. நான் அவர்கிட்ட வெட்ட சொல்லிட்டு அவ்வளோதான். ஆனால் அதே தலைவருக்கு இந்த தான் முடி இருக்கும். ஆனால் பட்டு கொஞ்சம் தான் குறைக்க சொன்னேன். கொஞ்சம் அதிகமாக பொறுமை தெரியல. லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் பார்க்கலாமே எப்படி வருதுன்னு. பயங்கர ஸ்பீடாக வெட்டுறாரு. தூக்கம் வருதா? இங்கே இல்லை, நைட்டு நாங்கள் 9:30 மணிக்கு வெட்டின்னு இருக்கோம். நைட்டு 9:30 மணி ஆகுது. அதனால தான் ஒரு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வெட்டுறோம். டவுட்டாக இருக்காதான்? என்ன யூஸ் பண்ணுவீங்க நீங்கள்? நானா தலைக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஹெர்பல் ஹேர் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஹெர்பல் ஹேர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அனைவருக்கும் நான் வந்து ஹெர்பல் ஹேர் ஷாம்பு இனி வருங்காலத்தில் நான் சொல்லுவேன். அந்த அரப்பு இலை பவுட்ரு அது யூஸ் பண்ண நான் பெனிஃபிட் எல்லாமே நான் சொல்லுவேன். நீங்களே ரஜினி ஸ்டைல் தான் வெட்டுறீங்க. டப்புன்னு தலையில் அப்படியே சீப்பு ரெடி தூக்குறீங்களே. இல்லை, அவங்க முடி லென்த்தியாக தான் இருக்கும். இப்போ ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும்? ஃபேஷியல் பண்ணாமா இல்லை வேறு எதனா? ஸோ முகத்துலலாம் எதுவும் அனாவசியமாக யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸ்க்ரப் யூஸ் பண்ணுவேன். எப்போ டைம் முந்தாலி மெட்டி, ரோஸ் வாட்டர் அதுமாதிரி தான் அப்ளை பண்ணுவேன். இப்போ நீங்கள் கஸ்டமர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஃபேஷியல்னா அது வேறு. ஃபேஷியல்னால் எப்படி என்ன சொல்ல வரீங்களா? ஃபேஷியல் ஆமாம், ஃபேஷியல் பண்ணலாம். அதெல்லாம் அந்த சைடு எஃபெக்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சு. வர மேரேஜுக்கு பண்ணுறவங்க ஏதோ ஃபங்க்ஷன் டைம் பண்ணலாம் தாராளமாக. வாரத்தில் ஒரு நாள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபேஸில் இறந்த செல்கள்லாம் அந்த ரிமூவ் ஆகிடும். அந்தமாரிலாம் யூஸ் பண்ணலாம். வெயிலில் ரொம்ப சுத்தாமல் நீங்கள் உங்கள் ஃபேஸ் கலர் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கலராக தான் இருக்கீங்க, நான் தான் கருப்பாக இருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் டைம்னா ஃபேஷியல் பண்ணலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை ஃபேஸுக்கு. இப்போ ரொம்ப நீங்கள் கலர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப வெயிலில் சுத்தாமல் இருங்க. வாரத்தில் 2-3 நாள் கேரட் ஜூஸ் குடிங்க. வெயிலில் போகிறது முக்கால்வாசி தவிர்த்துறாலும் நம்ம முகம் வந்து கலராக இருக்கும். இப்போ நான் ரொம்ப கருப்பாக தான் இருந்தேன் ஆரம்பத்தில், உங்களுக்கே தெரியுங்களா. இப்போ ஒரு லைட்டாக கலர் இருக்குன்னா வெயிலில் போகிறதுல கேரட் ஜூஸ் குடிக்கிறேன். ஃபேஸுக்கு வந்து ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அந்தமாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். ஒரே சூப்பராக யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கின் ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் எங்கே வேலை கற்றுக்கிட்டீங்க? நான் எங்கே சென்னையில் தான் கற்றுக்கிட்டேன். சரி, நீங்கள் மற்றவங்க தான் கேட்குறாங்கன்னா நீங்களும் மகர் எனக்கு தெரியாதா? அண்ணன் எங்கே வேலை செஞ்சு எங்கே போனேன் எங்கே வந்தேன்னு?
இல்லை சப்ஸ்கிரைப் கேட்டாங்க அதுக்காக. சப்ஸ்கிரைப் ஒன்றும் யாருமே கேட்கலையேங்க. இல்லை அப்படியாச்சும் கேட்டாச்சும் சும்மா மனசாரது கேட்குறேன். பரவாயில்ல, அதெல்லாம் தெரியும். மற்றவங்க ஒன்றா சொல்கிறேன், சப்ஸ்கிரைபருக்கு ஒன்றா சொல்கிறேன். நான் சென்னையில் தான் வேலை கற்றுக்கிட்டேன். ஒரு 10 வருஷமாக சென்னையில் தான் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க உங்கள் பிரதர் எங்கே வேலை கற்றுக்கிட்டாருன்னு சொல்லி அது கேட்டாங்க. அப்படியா? கேட்டேன். சரி, ஓகே. உங்களுக்காகவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைபருக்காகவும் சொல்கிறேன். சென்னையில் தான் நான் ஒரு 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கிராமத்துலேயே வந்து கடை வச்சுட்டேன். கடை வச்சு இப்போ கிராமத்துலேருந்து கடை வச்சு ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கொஞ்ச நாளில் சொந்தமாக ஒரு கடை வைக்கணும்னு ஆசை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து மும்முரமாக உங்கள் வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுருந்தாவே. நான் மட்டும் இல்லை, நீங்களும் சேர்ந்தால் கூட இருக்கு பாருங்க. 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து வைக்கலாம். அண்ணா நம்ம நீங்கள் 3 பேர் சேர்ந்து கடை வைக்கிற மாதிரி ஐடியா தான். எம்ஜிஎம்எஸ் பிரதர்ஸ்ங்களா? எப்படியோ ஒன்று வைக்கலாம். உங்களுக்கு ஓகேவா? சீரியஸாக தான் கேட்குறேன். எனக்கு ஓகேங்க. ஸோ கடை நம்ம கட்டினா சொல்கிறோம், சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் சொல்லுவோம். ஆனால் அது என்னைக்குன்றது தான் எனக்கே டவுட்டாக இருக்குது. ஒரு 3 வருஷத்தில் என்னுடைய பிளான் அதுக்குள்ளே நடக்கும். தூங்க போக டைம் ஆயிடுச்சா? இல்லை டைம் எவ்வளோ நாள் நீங்கள் தான் நினச்சோம். நீங்கள் பேசுங்க. நாங்கள் தனியாக பேசுனது லூஸாங்க. இல்லை, நீங்கள் தனியாக பேசுங்க, நான் மட்டும் தனியாக பேச லூஸா? ஏதாவது கேள்வி கேட்டால் தான் நம்ம பதில் சொல்லுவோம். இல்லை நீங்கள் எதுவும் கேட்க வேணாம், விடுங்க. முடிவு மட்டும் எடுக்க போதும். என்ன டை யூஸ் பண்ணலாம் தலைக்கு? எந்த டை உங்களை நான் கிராமத்தில் சொன்னால் மோஸ்ட்லி இங்கே பிளாக் ரோஸ்னு ஒரு டை இருக்கும். அதான் இங்கே கிராமத்தில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து வினிகர்னு ஒரு ஜெல் டை ஒன்று இருக்குது, அது யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். நான் இப்போ 2மே கெமிக்கல் டையே யூஸ் பண்ண விட்டேன். இப்போ வந்து இண்டிகா பவுட்ரு, ஹென்னா பவுட்ரு 2 சேர்த்து தலைக்கு போடுறேன். பியூர் ஆர்கானிக். ஆனால் வந்து முடியல, எந்த கலரும் பிடிக்கல, ப்ரௌன் கலர் மட்டும் தான் பிடிக்குது. கருப்பாகவும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் கருப்பாகல. என்ன காரணம்னு பார்த்தா நான் கெமிக்கல் டை போட்டதுனால ஒரு 6 மாதத்துக்கு பிடிக்காது. போட்டுனே இருந்தால் தான் பிடிக்குமா, அதுதான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் மருதாணி தான் போட்டேன். வெறும் மருதாணி மட்டும் போட்டாவே ப்ரௌன் கலர் தான் ஆகும், பிளாக் ஆகாது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சுது. நம்ம தலையோட ஹேர் ஸ்டைல் வெட்டத்துக்கு உண்டான எல்லா மதிப்பும் இவருக்கு தான். நம்ம ஒன்றுமே பண்ணல, உட்காந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான். ஃப்ரண்ட்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், லைட்டாக எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு வாரி கேட்டோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து ஹேர் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவர் தலைவர் மாதிரியே ஷேவ் பண்ணிட்டு மீசையும் அதுமாதிரி செட் பண்ணுறோம். இப்போ ஹேர் ஸ்டைல் வந்து இப்போ ஒரு ஓரளவு செட் பண்ணி காட்டுவார். ஷேவ் பண்ணால் அதே லுக்கில் வரணும்ல, அதை மட்டும் ஏன் நம்ம குறை வைக்கணும்? அதனால தான் ஷேவ் பண்ணிட்டு மீசையும் அதே மாதிரி நம்ம பக்கம் வைக்கலாம். நாம் டை போட்டு ரொம்ப நாள் அதுக்கு நேச்சுரல் ஹேர் டை தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து பிடிக்க மாட்டுது. கெமிக்கல் டை போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போ பிடிக்குதோ அப்போ உங்கள் வீடியோ போடும். உங்களுக்கு மற்றவங்க மாதிரி சும்மா ஏனோ தானே வீடியோ போட மாட்டேங்க. நம்ம எது உண்மையோ எது நான் கரெக்டாக ட்ரை பண்ணி உண்மைன்னு தெரிஞ்சு தான் நான் வீடியோ போடுவேன். என் மனசார உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். சப்ஸ்கிரைபர் அனைவரும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கரெக்டாக இருப்பேன் நான் எப்பவுமே. ஸோ நான் ஷேவிங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணவே மாட்டேன். இப்போ தான் ஷேவ் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா தலைவர் அந்த ரஜினி ஹேர் ஸ்டைல் ஓரளவு மீடியமாக இருக்கேன். வந்திருக்கான்னு பாருங்கள். லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வாரி காட்டுறேன் உங்களுக்கு. ஷேவ் பண்ணிட்டு மீசை அவரை மாதிரியே வைக்க போகிறேன். இது வந்து சிவாஜி பத்திரம் லைட்டாக வச்சுருப்பாரு. இது நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். இதையும் விட போகிறேன். ஷேவ் மட்டும் பண்ண போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் எப்படியும் வருஷத்தில் ஒரு 2-3 டைம் தான் ஷேவ் பண்ணுவேன். ஆனால் மற்ற டைம் ஃபுல்லாக தாடி தான் விடுவேன். எனக்கு தாடி வைக்கணும்னு ஆசை. ஆனால் பட் தாடி இல்லை, என்ன பண்ணுறது. எனக்கு வந்தது அந்தளவு தான். ஸோ பேட் ஆயில் யூஸ் பண்ணி தாடி வர வைக்கலாம். ஸோ எல்லாருக்கும் 100% கரெக்டாக இருக்காது. ஒரு சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு டைம் பேட் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண விதம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு, அதான் தூக்கி போட்டேன். அது யூஸ் பண்ணுறதா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து ஸ்கின்னில் வந்து ரொம்ப ரஃப்பாக தேய்ச்சி அழுத்தி யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சதுனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு 3 ட்ராப் கையில் போட்டு லைட்டாக மேலோட்டமாக லைட்டாக ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணால் போதும். நான் ரொம்ப ஹார்டாக வச்சு தேய்ச்சிட்டேன். அதான் எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்கள் சப்போஸ் யாராவது பேட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தமாதிரி யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக 3 ட்ராப் கையில் விட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்க போதும். ஹெவியாக போட்டு தேய்ச்சிடாதீங்க. செட் ஆகாது. நிறைய பேருக்கு செட் ஆகுது, ஒரு சில பேர் செட் ஆகும். சரி, அனுபவத்தில் நான் உண்மையை சொல்கிறேன்.
யுத்தத்தை ரஜினிக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஓகே. ஷேப் ஷோ பண்ணோடனே ஆளு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. தலைவருக்கு மீஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ரஜினி சார் இருக்கும். ஸோ இது லைட்டாக சிவாஜி பட்டில் இருக்கும், இதை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபினிஷிங் மட்டும் காட்டுறேன். எல்லாமே முடிஞ்சிச்சு, தலை வாரிட்டு எப்படின்னு காட்டுறேன். சரியா ஸோ வந்து ரஜினி ஸ்டைல்லே கொஞ்சம் ஷார்ட்டான மாதிரி தெரியுது, ஆனால் பட் மற்றது ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரு ரோல் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஷார்ட்டானதாக ஒரு ஃபீலிங், யாரும் மிஸ்டேக்காக எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் வளர்த்துட்டா அதேமாதிரி வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு லைக் ஷேர் கமெண்ட். எனக்காக கஷ்டப்பட்டு நைட்டு 10:30 மணி ஆகுது, ஒன்றும் தூங்க கூட போகல. இப்போ 10:30 மணிக்கு தான் போகிறோம். இந்த வீடியோ எடுத்து இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.